ஏதோ ஒரு தலைப்பு சொன்னானே இவனை நான் மேடை ஏத்துறதானாரு. அவர் அதெல்லாம் கிடையாதுங்க, வந்தே ஆகணுங்க, இவன் இருந்தாதான் பட்டிமன்றம். அவருக்கு ஐயா என்ன சொன்னாரு, ஏய் இதாலோட பெரும் தொந்தரவா இருக்கப்பா, நீ என்ன செய்யி, மேடையில ஓரமா உட்காந்து மணி அடி, மணி அடி 10 நிமிஷம் ஆனோடனே டிங் டிங்னு பெல் அடின்றாரு. நான் ஏறின முதல் மேடையே அதான். நேரத்தை பார்த்து மணி அடிக்கணும். என்ன எனக்கு கஷ்டம்னா, நான் பேச்சை ரசிக்க முடியல, மணியை பார்த்துக்கிட்டே ஆமா ஆமாங்க, கவனம் ஃபுல்லோ மறக்கவே முடியாது. அப்போ எனக்கு மேனேஜரா ஒருத்தர் இருந்தார், பாலசுப்ரமணியன், பாலு அண்ணான்னு அவரை சொல்லுவோம். அடுத்த நாள் நான் பேங்க் வரேன், ஏன்னா எங்க பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் அந்த நிகழ்ச்சி பார்க்க வந்தாங்க. எல்லாரும் நடிகை சித்தாரா, கீதா, ரகுமான், விவேக். அப்பதான் முதல் படம், 2வது 3வது படம், சின்ன பையனா இருப்பேன், 2வது படமா நம்ம. அவ்வளவு பேருடைய போட்டோ எல்லாம் எடுக்கணும், அவங்களெல்லாம் பார்க்கணும், கை கொடுக்கணும் வந்தாங்க. அவ்வளவுக்கு ஏற்பாடு பண்ணது நான் தான். வந்தவங்க எல்லாரும் அடுத்த நாள் பேங்க் நான் போன உடனே அவர் சொல்றாரு, ராஜா பேங்க் வேலை இல்லைனாலும் மணி அடிச்சாவது பொழைச்சுக்காரு. எனக்கு கேவலமா போச்சு. நான் இவ்வளவு வேலை செஞ்ச கடைசியில நீ மணி அடிக்க போட்டு. அதனால அப்படிதான் நம்ம வந்தது. எனக்கு புதுசா ஏதாவது